கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த செமிஃபைனல் மேட்ச் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரியான இருக்க போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா ஓபா ஃபெமி ஃபேட்டல் 4-வேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ஃபேட்டல் 4-வேல வின் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கார் டாமினிக் மிஸ்டிரியோ. அதுக்கு முன்னே டாமினிக் மிஸ்டிரியோ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஓபா ஃபெமியை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்ற மாதிரி சொல்லி இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல தான் அடுத்து செமிஃபைனல்ல கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஓபா ஃபெமி வர்சஸ் டாமினிக் மிஸ்டிரியோன்ற மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒன் சைடா போகும்போது ஓபா ஃபெமி ஈஸியா ஜெயிக்க போறாரு. டாமினிக் மிஸ்டிரியோ அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணி குயிக்கா வின் பண்ணிடுவாரு. ஒரு ஒன் சைடு மேட்ச் ஒரு குயிக் மேட்சா முடியும், ஒரு கிளாஷ் மேட்சா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேட்ச் அப்படி இருக்க போறது கிடையாது, அவ்வளவு எளிதான மேட்சா இருக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஓபா ஃபெமி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சோடனே சும்மா இல்லாம பிராக் லெஸ்னர் மீண்டும் மும்பல்திருக்காரு. பிராக் லெஸ்னர் கோலம் திட்டிருக்காரு. பிராக் லெஸ்னர் ஒத்தைக்கு ஒத்த மீண்டும் மேட்சை கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா 1 vs 1 ஆயிருக்கு, இன்னும் ஒரு ரவுண்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஓபா ஃபெமி அடுத்து செமிஃபைனல் விளையாட போறாரு. இந்த செமிஃபைனல்ல ஓபா ஃபெமியை தோக்க போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிராக் லெஸ்னர் இன்டர்ஃபியர் ஆகி ஓபா ஃபெமியை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் டாமினிக் மிஸ்டரியும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓபா ஃபெமியும் டாமினிக் மிஸ்டரியும் அட்டாக் பண்ணி தெறிக்க விடும் பிராக் லெஸ்னர். அதுக்கப்புறம் தட்டு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிராக் லெஸ்னர் போனதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ்ல யாராவது வந்து டாமினிக் மிஸ்டரியை இழுத்து போட்டு ஓபா ஃபெமி மேல தூக்கி போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஓபா ஃபெமி எந்திக்க முடியாம கடந்து ஒன்னு தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஓபா ஃபெமியை தோக்குற மாதிரி காமிக்க கூடாது. என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஓபா ஃபெமியும் டாமினிக்கையும் பிராக் அடிச்சு போட்டு போகும்போது பிராக் வந்து ஓபா ஃபெமிக்கு வெளியே வச்சு ஒரு எஃப்ஐ போட்டு கமெண்ட்ரி டேபிள உடச்சி அந்த கமெண்ட்ரி டேபிள கவுத்து விட்டு ஓபா ஃபெமி மேல தள்ளி விட்டு போகும்போது டாமினிக் மிஸ்டரையும் அடிச்சு ரிங்குள்ளே அடிச்சு படுக்க வச்சுட்டு போகும்போது ரெஃப்ரி கவுண்ட் அவுட் முறையில ஓபா ஃபெமி எந்திரிச்சு வர முடியாதனால தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டரியை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் இன்டர்ஃபியர் ஆவார்ன்ற ரூமர் போயிட்டு இருக்கு. அப்படி பிராக் லெஸ்னர் இன்டர்ஃபியர் ஆனார்னா அக்ரெசிவா இருக்கும் அந்த மேட்ச். அந்த மேட்ச்ல தெறிக்க விடுவார், மேட்சே வந்து நொறுக்கி தள்ளிட்டு போவாரு. அதனால ஓபா ஃபெமி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா பிராக் வர்சஸ் ஓபா ஃபெமி ஃபைனல் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போகுதுன்ற ரூமர் இப்போ வந்துகிட்டு இருக்குன்றதுனால இதை பத்தி, அதாவது ஓபா ஃபெமி அட்டாக் பண்ண போற பிராக் லெஸ்னரை பத்தி இல்ல ஓபா ஃபெமி வர்சஸ் டாமினிக் மிஸ்டரி மேட்ச்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.